பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுடைய குறைகளை அரசாங்க கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒவ்வொரு துறைக்கும் தனிப்பட்டமான அதாவது அலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் இந்த மாதிரி புகார் கொடுப்பதற்கான தனி போர்ட்டல் இப்படிலாம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக நம்ம அனைத்து புகார்களையும் அனுப்பக்கூடிய ஒரே ஒரு தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வரின் முகவரி அப்படிங்கிற ஒரு துறையை உருவாக்கி அதில் மக்களுக்கான அத்தனை சேவைகளையும் பெறுவதற்கு நாம் மனு பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக காலத்திலையும் சரி, திமுக காலத்திலும் சரி, இப்போ தாவேக காலத்திலையும் சரி, ஸோ எல்லா நாட்களிலும் கூட அந்த முதல்வரின் முகவரி என்ற இந்த துறை மிக அற்புதமாக இயங்கி கொண்டு இருக்கிறது. சென்ற ஆட்சி காலத்தில் மேக்சிமம் அது அந்த அளவுக்கு பயன்பெறாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. ஒரு மனு கொடுத்தா அந்த மனுவுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை பதில் கிடைக்கலாம், அப்படி பதில் கிடைக்கும் போது அந்த பதில் மட்டும்தான் கிடைக்கும், ஒரு தீர்வுகள் ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா இப்ப ரீசெண்டா நான் அந்த முதல்வரின் முகவரியை இப்ப பயன்படுத்தும் போது, இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட அதுல ஒரு 3 மனு பண்ணியிருக்கேன். இந்த 3 மனுல ஒரு மனு பெண்டிங் இருக்கு. ஒரு மனுவுக்கான தீர்வு கிடைச்சிச்சு. நான் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அது 2 நாள்ல அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்க ஊர்ல இந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழே தண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்க ஏரியாவெல்லாம் வந்துட்டே இருக்கு. அது கடந்த ஒரு 20 நாளா வரல. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், முதல்வரின் முகவரியில போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி தண்ணி வரல அப்படின்னு சொன்ன அடுத்த ஒரு 2 நாள்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு ஆக்ஷன் எடுத்து தண்ணி வந்துருச்சு. இது ஒரு சக்சஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரீசெண்டா இப்ப நான் இந்த எங்களுடைய மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு நான் போயிருந்தேன். அப்படி போகின்ற இடத்துல இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்கு இல்லையா, முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம், இந்த காப்பீட்டு திட்ட அலுவலகத்துல சில கசப்பான நிகழ்வுகள், அது போல அங்க ஆதார் சென்டர்ல பணி செய்யக்கூடிய அந்த பணியாளர்கள் மற்றும் அங்கே வரக்கூடிய பொதுமக்கள் சம்பந்தமான சில விஷயங்கள் நம்மளுக்கு கசப்பை தந்ததுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த உடனே ஒரு மனுவை நம்ம ரெடி பண்ணி முதல்வரின் முகவரில் அனுப்பி விட்டோம். வித்தின் அதாவது 7 days சொல்லப்போனா ஒரு வாரத்திற்குள்ள அதற்கான ரிப்ளை அனுப்பிட்டாங்க. எதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க இந்த முதல்வரின் முகவரியை பயன்படுத்தல அப்படின்னா இப்ப நீங்க பயன்படுத்துங்க. இதுக்கு முன்னாடி பயன்படுத்தினுங்க, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை, இப்ப மறுபடியும் பயன்படுத்த சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா இது தற்போது மிக சிறப்பாக இயங்குது அப்படிங்கிற நான் சொல்லிக்க விரும்புறேன். இப்ப முத பார்க்கக்கூடிய உறவுகள் இந்த முதல்வரின் முகவரியை துறை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ரொம்ப எளிமையா சிம்பிளா அதுல சொல்லி தரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தேவையானது உங்க மொபைலை நீங்க ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க கூகுள் போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, அதாவது டைப் பண்ணுங்க, சிஎம்செல் டைப் பண்ணாலும் வந்துடும். அப்படி இல்லைன்னா முதல்வரின் முகவரி அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க அடுத்த கட்ட லெவலுக்கு உள்ள போனீங்கன்னா ஒரு பேஜ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஆங்கிலத்தில் சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது முதல்வரின் முகவரி அப்படிங்கிற பேர்ல தான் தற்போது பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா நீங்க லெஃப்ட் சைட்ல மேல பாத்தீங்கன்னா இங்க இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே இருக்கு. நீங்க எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அது மேல பாத்தீங்கன்னா இந்த மேல ஒரு 3 கோடுமா இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா அரசு திட்டங்கள், எண் மனுக்கள், கேள்வி பதில்கள், அறிவிப்புகள் என இந்த 4 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதுல இந்த அரசு திட்டங்களை நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா எந்தெந்த திட்டத்துல அரசாங்கத்திட்ட நம்ம திட்டத்துல நம்ம பயன்பெறுவதற்கான மனு கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா இருக்கு. வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மை துறை ஃபர்ஸ்ட் அதுதான் இருக்கு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஆயுதராடம் மற்றும் பழங்குடி நலத்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, கால்நடை பராமரிப்பு, பதிவு மற்றும் வணிக வரித்துறை, கூட்டுறவு துறை, எரிசக்தி துறை, சுற்றுச்சூழல் துறை, நிதித்துறை, கைத்தறித்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு, உயர்கல்வித்துறை, இப்படி பல துறைகள். இது இத்தனை துறைகள் இருக்கு பாருங்க. முதல்ல இதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க, இத்தனை துறை இருக்கு. இப்போ வருவாய்த்துறை இருக்கு அப்படின்னா அந்த வருவாய்த்துறையில எத்தனை திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா அந்த வருவாய்த்துறை நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த வருவாய்த்துறையில எத்தனை திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பா பாத்தீங்கன்னா, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் முதற்கொண்டு இதன் கீழே தான் வருது. அதில் முழுசா சொல்றாங்க. ஓஏபி டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே இதன் கீழே தான் வருது. இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையும் வருது. இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நில அளவை செய்வது மற்ற விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இந்த துறையை நீங்க தேர்வு செய்துதான் என்ன செய்யணும்னா இந்த சிஎம்செல்ல நீங்க மனு பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் புதுசா நம்ம மனு பண்ணணும் அப்படின்னா நீங்க
முகப்பு பக்கத்துக்கு போயிருங்க. நீங்க முகப்பு பக்கத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க மனு செய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்து மனு செய்யறதுக்கான ஒரு போர்ட்டல் வந்து உங்களுக்கு மனு செய்யறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இதுல கேட்டிருக்கிறத மட்டும் நீங்க சரியா ஃபுல் பண்ணீங்கன்னா போதும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதுல குறிப்பிட்ட இப்ப என்ன ஒரே ஒரு விஷயம் பிரச்சனை அப்படின்னா துறையும் அதோட துணை சார்ந்த துறைகளும் தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப நம்ம வருவாய்த்துறை பார்த்தோம் இல்லையா, இந்த வருவாய்த்துறையில உள்ள போனீங்கன்னா அதோட பிரிவு துணை சார்ந்த துறைகள் இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்திரா காந்தி இப்ப இது நம்ம ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ நீங்க வருவாய்த்துறை போனீங்கன்னா அந்த ஆப்ஷன்ல அதாவது துணைத்துறையை வந்து நம்ம தேர்வு செய்து நம்ம பெட்டிஷன்ல கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி துறை எதுவுமே தெரியல அப்படின்னா அதர்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் நீங்க பயன்படுத்துனீங்கன்னா உங்க பெட்டிஷன் சம்பந்தப்பட்ட அந்த அலுவலகத்திற்கு அவங்களே என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இதை குறித்து நீங்க முழுமையா தெரிந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி பதில் இருக்குல்ல ஆப்ஷன், இந்த கேள்வி பதில் ஆப்ஷனை வந்து நீங்க படிச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக் அதாவது இந்த முதல்வரின் முகவரி அப்படிங்கிற இந்த முழு துறை சம்பந்தமான தகவல்களையும் நீங்க மிக அழகாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அவ்வப்போது கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்னு சொல்லி கேள்விகளை வந்து உருவாக்கி இருக்காங்க. 25 கேள்விகள் அதுல வந்து உருவாக்கி அதுல 25 கேள்விகளுக்கான பதிலையும் வந்து மிக அற்புதமா வந்து சொல்லியிருக்காங்க. ஆகவே நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா இதெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு எண்ணங்கள் வந்து உருவாயிட்டு இருக்குது. ஆல்ரெடி அரசாங்கம் மிக சரியா நடக்குதா, லஞ்ச லாவண்யம் இல்லாம நம்ம தடுக்கணும், அத்தியாவசிய தேவைகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் வருது அப்படின்னா தயவு செய்து நீங்க உங்க இண்டிவிஜுவல் ப்ராப்ளமா இருந்தாலும் சரிதான் அல்லது ஒரு பொதுநலம் சார்ந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரிதான் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து இதுல போய் மனு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். ஓகேவா? ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற உறவுகளுக்கு இந்த தகவல் போக தேர்வு நினைச்சீங்கன்னா மறக்காம பயிருங்க. மீண்டும் நல்ல தகவல் வேற ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.